வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று நாம் தரிசிக்க இருப்பது வில்லியனூர் கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோயில். இக்கோயில் புதுச்சேரி நகரத்திலிருந்து மேற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் விழுப்புரம் வழித்தடத்தில் அமைந்துள்ளது. மூலவர் திருக்காமேஸ்வரர், அம்பாள் குயில்மொழி அம்மை என்கின்ற கோகிலாம்பிகை. தலவிருட்சம் வில்வமரம். பிற்கால சோழர்களால் கட்டப்பட்டு பாண்டியர், சம்புவராயர், நாயக்கர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் என பல காலகட்டங்களை கடந்து சுமார் 1000 ஆண்டுகளாக நிமிர்ந்து நிற்கிறது இத்திருக்கோயில். கோவில் அமைந்துள்ள இப்பகுதி பழங்காலத்தில் காட்டுப்பகுதியாக இருந்ததாம். அருகிலுள்ள ஊர்களிலிருந்து மாடுகள் மேய்ச்சலுக்கு வந்து மாலையில் வீடு திரும்புவது வழக்கம். அதில் ஒரு பசுவின் மடி பால் இன்றி பல நாட்களாக வற்றி இருப்பதை மேய்ப்பவன் கண்டு திகைக்கிறான். ஒரு நாள் மறைந்திருந்து பார்த்தபொழுது அப்பசு புதர் ஒன்றின் மேல் பால் சொருவதைக் கண்டு ஊர் மக்களுக்கு இச்செய்தியை பரப்புகிறான். ஊர் மக்கள் சென்று பார்த்தபொழுது அப்புதரில் லிங்கம் இருந்ததாம். அந்த லிங்கத்தை கொண்டு இக்கோயில் எழுப்பப்பட்டதாக ஒரு செவிவழி செய்தி உலவுகிறது. இப்பொழுது கோயிலினுள் நுழைவோம். ஓங்கி உயர்ந்த வாயிலை கடந்து உள்ளே சென்றால் முதலில் இருப்பது நந்திகேஸ்வரர். அவரை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் அழகிய திராவிட கட்டடக்கலை வடிவத்தில் கட்டப்பட்ட மிக அற்புதமான கோயில். குதிரை வீரன் அமர்ந்திருக்கும் நாயக்கர் கால தூண்கள். 2 பிரகாரங்களிலும் முத்துக்குமார சுவாமி, துர்க்கை, தட்சிணாமூர்த்தி, நடராசர், ஈசான லிங்கம், வலம்புரி விநாயகர், சண்டிகேஸ்வரர், 63 நாயன்மார்கள் ஆகியோரை தரிசிக்கலாம். கோகிலாம்பிகை சன்னதிக்கு முன்பு தாயும் சேயுமாக 2 நந்தி சிலைகள் உள்ளன. நிறைமாத கர்ப்பிணி பெண்கள் இவற்றை வணங்கி சென்றால் சுகப்பிரசவம் ஆகும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. கோயிலின் தல புராணமாக வில்லை புராணம் திகழ்கிறது. இதை 15ஆம் நூற்றாண்டில் வீரராகவ புலவர் இயற்றியுள்ளார். தமிழ்த்தாத்தா உ.வே. சுவாமிநாத ஐயர் அதை அச்சிட எண்ணிய பொழுது இந்தியாவில் ஒரு பிரதியும் கிடைக்கவில்லை. பிரான்ஸ் நாட்டு தமிழறிஞர் ஜூலியன் வென்சா அவர்கள் வழியாக ஒரு நகலை பெற்று தமிழ்த்தாத்தா உ.வே. சுவாமிநாத ஐயர் 1940ஆம் ஆண்டு அதை அச்சிட்டு வெளியிட்டார். இது கோயிலின் தெற்கு கோபுரம். 97 அடி உயரம் கொண்டது. புதுச்சேரி மாநிலத்தில் மிக உயர்ந்த கோபுரம் இதுவாகும். இக்கோபுரத்தை பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் ஆட்சி காலத்தில் போர்க்கால கண்காணிப்பு கோபுரங்களாக பயன்படுத்தி வந்துள்ளனர். கோபுர வாயிலின் இருபுறங்களிலும் கலைநயத்தோடு கூடிய அழகிய சிற்ப வழிபாடுகள் காணப்படுகின்றன. இக்கோயிலினுள் இதுவரை 38 பழங்கால கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அக்கல்வெட்டுகளின்படி இவ்வூருக்கு பழங்காலத்தில் வில்லியநல்லூர் என்ற பெயர் வழங்கி வந்துள்ளது. குலோத்துங்க சோழன் கல்வெட்டின் வழியாக இவ்வூருக்கு திருநீற்றுச்சோழ நல்லூர் என்ற இன்னொரு பெயரும் வழங்கி வந்துள்ளது புலனாகிறது. கோயிலின் வெளிச்சுற்றில் தென்மேற்கு மூலையில் சிவனடியார்கள் புனிதமாக கருதக்கூடிய திருவோடு மரம் காணப்படுகிறது. புதுவையில் வேறெங்கும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி இதுவாகும். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இக்கோயிலுக்குமான உறவு எண்ணி எண்ணி போட்டத்தக்கது. பிரெஞ்சு கவர்னராக இருந்த லியோன்ஸ் லூஜியே இக்கோயிலை 1880ஆம் ஆண்டு பழுது பார்த்து புனரமைத்துள்ளார். அதன் கல்வெட்டு தமிழ், பிரெஞ்சு இரு மொழிகளிலும் கோயிலின் நுழைவாயிலில் இடதுபுறத்தில் இன்றும் காணப்படுகிறது. வைகாசி மாதத்தில் தேர் திருவிழா நடைபெறும். 67 அடி உயரமுள்ள திருத்தேர் பல நூற்றாண்டுகள் பழமையானது. புதுவை மாநிலத்தின் மிக முக்கிய திருவிழாவான வில்லியனூர் தேர் திருவிழாவை புதுவை துணைநிலை ஆளுநரும் புதுவை முதல்வரும் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைப்பார். அன்றைய தினம் புதுவை மாநிலமே விழாக்கோலம் பூணும். தீர்த்த குளத்தின் பெயர் பிரம்ம தீர்த்தம். 1.8 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய குளம் இது. பங்குனி மாதம் 9, 10, 11 ஆகிய நாட்களில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் பிரகாரங்களை கடந்து மூலவரின் மேல் விழுகிறது. கட்டடக்கலையின் அற்புதங்களில் இதுவும் ஒன்று. கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற்போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்ற மாணிக்கவாசகரின் திருவாசக அடிகளை ஒற்றி சோழர், பாண்டியர், விஜயநகர சாம்ராஜ்யம், சம்புவராயர், பிரெஞ்சுக்காரர் என பல காலகட்டங்களை தாண்டி 1000 ஆண்டுகள் பயணித்து புதுச்சேரி மாநில வரலாற்று பொக்கிஷமாய் இதோ நம் கண்முன் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது இத்திருக்கோயில். நம் எல்லோரின் இதயங்களிலும் தான். ஒரு முறையாவது நேரில் சென்று இந்த 1000 ஆண்டு அதிசயத்தை கண்டு ரசிக்கலாமே.